அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய படைப்பின் கடவுளா சொல்லப்படக்கூடிய பிரம்ம தேவருடைய மனைவியாகவும் கல்விக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சரஸ்வதி தேவி. அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த மிக முக்கியமான 4 ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே சரஸ்வதி தேவி அப்படிங்கிறது கல்வியின் தெய்வம் அப்படின்னு மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆயக்கலைகள் 64க்குமே தலைவியாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சரஸ்வதி தேவி. அதனால சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே எல்லா விதமான கலைகள்லையும் மிக சிறந்தவர்களா இருக்கக்கூடிய திறன் கிடைக்குமாம். சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த 4 ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால சரஸ்வதி தேவிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த ராசிக்காரங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க கிட்ட எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. அந்த வகையில கலைமகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி தேவி கையில இருக்கக்கூடிய வீணையுடைய பெயரை கர்ச்சிபி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிவபெருமான் சரஸ்வதி தேவிக்கு இந்த வீணைய அன்பளிப்பா கொடுத்ததாகவும் புராண கதைகள்ல சொல்லப்படுதுங்க. கலைமகளுடைய திருக்கையில இருக்கக்கூடிய மணி மாலையுடைய பெயர் தான் அடச்சம் மாலை. அதாவது இதுக்கு ஒளிவடிவானவள் அப்படிங்கிறது பெயராம். இந்த மாலைய கையில ஏந்தி சரஸ்வதி தேவி எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க. தண்ணீர்ல இருந்து பாலை மட்டும் பிரிச்சு பெறுகிற அன்னப்பறவை போல கல்வி கற்பவர்களுக்கு தீயதை நீக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அன்னப்பறவைய தன்னுடைய வாகனமா சரஸ்வதி தேவி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரஸ்வதி தேவி அப்படிங்கிற பெயர்ல சரஸ் அப்படின்னா பொய்கை அப்படின்னு பொருளாம். அதாவது மனமாகிய பொய்கையில குடியிருப்பவள் என்று பொருள்படுமாம். பிரபஞ்சத்துடைய தொடக்கத்துல பிரம்மாவுடைய படைப்புல எல்லா உயிர்களுமே பேச்சு திறன் இல்லாம இருக்க பிரம்மா சரஸ்வதிய வேண்ட சரஸ்வதி தேவி எல்லாருக்கும் பேச்சு திறன் கொடுத்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்பு அம்சங்களை கொண்ட சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த ராசிக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். 12 ராசிகள்ல முதல் ராசியா சொல்லப்படக்கூடிய மேச ராசி நண்பர்களுக்கு சரஸ்வதியுடைய யோகம் இயற்கையிலேயே இருக்குமாம். அதாவது மேச ராசியில பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே ஆயக்கலைகள் வாய்க்க பெறும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் இவர்கள் கிட்ட சரஸ்வதி தேவியுடைய அம்சங்கள் குடிக்கொண்டிருப்பதால கல்வியிலையும் தெளிவான சிந்தனையிலையும் சிறந்து விளங்குவாங்களாம். அடுத்ததா 12 ராசியில 3வது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சரஸ்வதியோடைய யோகம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே அறிவு வேட்கை உள்ளவர்களாக இருப்பார்களாம். அதனோட இவர்களுக்கு கலைமகளுடைய அருளும் இருப்பதால இவர்களுக்கு தெய்வீக ஞானம் வாய்க்க பெறுமாம். அதனாலேயே இவர்கள் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் உடையவர்களாகவும் இருப்பார்களாம். அடுத்ததா கன்னிராசியில பிறந்தவங்க. கன்னிராசியில பிறந்த நபர்கள் இயற்கையாகவே கல்வியின் மேல அதிகமான நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் கலைவாணியுடைய அம்சங்கள் இவர்கள் கிட்ட குடிக்கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு பிரம்மதேவருடைய பார்வையும் இருப்பதால மிகவும் நுட்பமான சிந்தனை திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம 4வது ராசியா தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்துலதான் சரஸ்வதி தேவி அவதரித்ததா ஜோதிட ரீதியா சொல்லப்படுதுங்க. அதாவது பிரம்மாவுடைய மனதுல இருந்து ஒரு தூய்மையான வெண்ணொளி வெளிப்பட்டு ஒரு உருவம் கொண்டது. அதுதான் சரஸ்வதி தேவி அப்படின்னும் சொல்லுவாங்க. தனுசு ராசியில பிறந்த எல்லா நபர்களுக்குமே சரஸ்வதி தேவியுடைய அம்சங்கள் மட்டும் இல்லாம கலைமகளுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே தனுசு ராசியில பிறந்தவங்க கேள்வி ஞானம் கல்வி போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்களாம்.
அது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட கலைத்துறைகள்ல இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தனுசு ராசியில பிறந்தவங்க ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்க உங்களால இயன்ற உதவிகளை செய்து வந்தா சரஸ்வதி தேவியுடைய அன்பிற்கும் பாத்திரமா நீங்க மாறுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சரஸ்வதி தேவியுடைய அம்சத்துல பிறந்த 4 ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்திருப்போம். உங்களுடைய ராசி இதுல இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.